கௌதம் சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ராடினரியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம கௌதம்லேருந்து எல்லாரும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. இந்திரா வந்து அப்பன்னு பார்த்து இது நம்ம குழந்தை தான் அக்கா, நீ பெற்ற குழந்தை தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்டுட்டு காவியா வந்து லைட்டாக வந்து தூங்குற மாதிரிக்கு போயிடுறாங்க. ஏய், கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? மருத்துவர் வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க? நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? காவியாட்ட இது மாதிரி சந்தோஷமோ அதிர்ச்சியும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. சாரியத்தை ஒரு ஃப்ளோவில் வந்து சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சம்பந்தி, நீங்களாவது உங்கள் பொண்ணை பொறுப்பாக பார்த்துப்பீங்களா? இல்லை, நான் தான் என் மருமகளை என் ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கணுமா? அம்மா, என்னம்மா நடக்குது இங்கே? எனக்கு ஒன்றுமே புரியலன்னு கதிர் வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க அந்த இடத்துல. சரி சரி, அமைதியாக இருங்க. எதுவாக இருந்தாலும் இந்த சின்ன பிரச்சனையை வந்து பெருசு பெருசாக ஆக்காதீங்கன்னு சந்திராமா வந்து பேசுகிறாங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க. ஆமாம், உங்கள் பொண்ணை வந்து என் தலையில் வந்து கட்டிட்டீங்களே, என்ன மாப்பிள்ள அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க? எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போனா எனக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொன்னோன்னே ஜெயா வந்து எல்லாரையும் வந்து உருட்டி மிரட்டி அங்கேருந்து வந்து ரூமுக்கு அவங்கவுங்க ரூமுக்கு வந்து போக சொல்லிடுறாங்க. அந்த ஒரு நபர் வந்து அந்த அம்மாவை வந்து உள்ளே இருக்கிற இடத்துல வந்து பார்க்குறாங்க. ஏண்டி குழந்தை எங்கடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த வீட்டில் தான் இருக்குது. நீ வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன், குழந்தைய வந்து பார்க்கணும்னு சொல்லி அழுது கண்ணீர் விட்டுட்டு போகணுன்னு வச்சுக்கேன், நிச்சயம் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. சரி, நான் போய் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கப்ப ராகினி வந்து பார்க்குறாங்க. காவியா வந்து ரொம்ப அன்பாக பாசமாக வந்து இருக்காங்க குழந்தைகிட்ட. என்னடா அது இவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்குது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது பக்கத்தில் வந்து இந்திராவாக இருக்கட்டும், சந்திராமா இருக்கட்டும், எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து குழந்தைகிட்ட வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. கதிர், இங்கே வாயண்டா, இதை காட்ட தான் என்கிட்ட வந்து வர சொன்னியா சித்தி? என்ன சித்தி இப்படி பண்ணுற? சரி, ஹாஸ்பிட்டலில் உன்கிட்ட ஒரு விஷயத்த காட்டினாங்களே, அந்த முகஜாடையும் இங்கே இருக்கிற முகஜாடையும் ஒன்றா எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி ராகினி வந்து ஸ்மெல் பண்ணுறாங்க. சித்தி, அது எப்பயோ பார்த்தது, அதே இதுக்கு இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க, அதுக்கு இதுக்கும் என்ன முடிச்சு போடுறா அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க அந்த இடத்துல. ஏய், சும்மா சைலண்ட்டாக வந்து பேசுனா ஏன்டா கத்தி ஊரை கூட்டுற? கொஞ்சமாவது அமைதியாக இருக்க தெரியுதாடா? எனக்கு என்னமோ ரெண்டும் ஒன்றா இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை சித்தி, அதான் என் கண்ணுக்கு நேராகவே காட்டினாங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க. இவனுக்கு என்ன தெரியும், பாசனே என்னன்னே தெரியாத பையனாக இருப்பான் போல இருக்கேன்னு சொல்லி ராகினி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. கௌதம் வந்து ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பு பார்க்குறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த ஒரு நபர் வந்து வராங்க. வந்தோன்னே இந்திரா வாசலில் தான் நிற்கிறாங்க. சார், எங்களோடத கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம் சார், என் மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லை. என்னோடது தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் சார், எவ்வளோ அன்பாக பாசமாக பொறுப்பாக வந்திருக்காங்க, சாருக்கு என்ன கொடுக்கணும்னு நல்லா தெரியும் இல்லை கௌதம், அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது கன்னத்தில் பிடிச்சின்னு அடிக்கிறாங்க. என்னடா, என்னமோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசினியே, எங்கள் வீட்டு இதை நீ எடுத்துக்கிட்டு கடைசியில் அது உன்னோடதுன்னு சொல்கிறியா? என்ன நெஞ்சு எழுத்தம் இருக்கணும்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டுன்னு திட்டி வெளுத்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல. என்ன சார், பேசிகிட்டு இருக்கும்போதே அடிக்கிறீங்க? கௌதம், சாரை என்னப்பா இவ்வளோ மெல்லமாக கவனிக்கிற, வேகமாக கவனிக்க வேண்டியதானேன்னு சொல்லி இந்திரா வந்து பையெடுத்து டிசிம் பண்ணுறாங்க. என்ன மாறி மாறி இழிச்ச வாங்கி கிடச்சிட்டான்னு சொல்லி அடிக்கிறீங்களா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்களே வச்சுக்கலான்னு பார்த்துட்டீங்களா? அது என்னோடது, எங்கள் வீட்டு இதை நீ வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ உன்னோடதுன்னு சொல்கிறியா? உன்னை தாண்டா நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி டிசிம் பண்ணுறாங்க. சரி, போலீஸ்க்கு வந்து கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கௌதம லைட்டாக தள்ளி விட்டுட்டு அப்படியே கொடுக்குன்னு ஓடிடுறாங்க. இதை வந்து நம்ம கௌரி வந்து பார்த்துட்டாங்க. ஏதோ சமாச்சாரம் சொல்ல தான் வந்திருக்காங்க. இந்த நபரை ஏன் அடித்து துரத்தணும், ஒன்றும் புரியலையேன்னு கௌரி வந்து பட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்ன இந்திரா, அவனை அப்படியே போக சொல்லிட்டேன், இப்போதைக்கு கேட்டு வர யாருமே இல்லை, அது நம்மளோடதுன்னு நமக்கு தெரியும், ஆனால் வீட்டில் இருக்கிற யாருக்கும் வந்து தெரியாமல் இருக்கிறது தான் இப்போதைக்கு நல்லதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி இந்திரா, நீ எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி அதடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து திருப்பியும் வந்து ஒன்று கூடுறாங்க. குழந்தை என்ன அன்பா பாசமாக வந்திருக்கானா, ரொம்பவே சந்தோஷம். சரிடா, இப்படியே வீட்டில் இருந்தால் என்ன, ரெண்டு பேரும் போட்டியில் வந்து நிற்கிறீங்க. போட்டி இல்லைடா, இது ரொம்ப ஆரோக்கியமான போட்டி, சரியா? அதை விட்டுட்டு அங்கே வந்ததுக்கப்புறம் முறுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் அவங்களுக்கான இதை வந்து சேகரிக்கணும்னா போய் எல்லாட்டையும் வந்து கேட்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன். ஆமாம், அப்படி தான் கரெக்டாக இருக்கும். இந்திராவை கூட்டிகிட்டு நீ போடா, நான் வந்து என் பையனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஜெயா வந்து பேசுகிறாங்க. டே, அங்கே வந்ததுக்கப்புறம் கதிர் வந்து இது சரியில்லை, இந்த பக்கம் கௌதம் வந்து அது சரியில்லைன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுனீங்கன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். சரியா? இது நம்மளை பொறுத்தளவு ஒரு சின்னதாக விளையாட்டு, அவ்வளோதான். இந்த விளையாட்டில் கதிர் ஜெயிக்கிறானா இல்லை கௌதம் ஜெயிக்கிறானான்னு சொல்லி சும்மா விளையாட்டு போக்காக தான் இதை எடுத்துக்கணும் தவிர இது ஓவர் பிரச்சனையாக வந்து எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க. மாமா, இதெல்லாம் ஒரு விஷயமா, நமக்கு ஜஸ்ட் லைக் தட்டுன்னு எடுத்துக்க வேண்டியதான். நம்ம வீட்டில் இருந்து யார் ஜெயிச்சா என்ன அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து சொல்கிறாங்க. சொல்லுவடா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கதிர் வந்து யோசிச்சுட்டு சண்டைக்கு வந்து நிற்கிறாங்க. டேய், சும்மானே இருக்க மாட்டியா? உங்கள் அப்பா தான் வந்து கிளிப்புளிக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்களே, யார் ஜெயிச்சா என்ன, ரெண்டு பேரும் என் பசங்க தான்,
ஆமாமா. ஆரம்ப காலத்துலேயும் கம்பெனி வந்து எல்லாத்தையும் வந்து உங்க சின்ன பையன்ட்ட தான் குடுத்தீங்க. இப்ப தான் என்கிட்ட நம்பிக்கையோட குடுக்குறீங்க. இப்ப நான் இதெல்லாம் சொன்னா, திருப்பி சண்டைன்னு வரும். நான் எதுவும் சொல்லாம இருக்கிறது தான் நல்லதுன்னு கதிர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, சரி டைம் ஆச்சு கிளம்புங்கங்கிற மாரி சொல்லும்போது, ஹேமா வந்து பேசுறாங்க. என்னால அலைச்சல்லாம் ஒத்துக்காது. நான் இங்கேயே இருக்கேன் அத்த. நீங்க வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அண்ணி. நீங்க இங்க இருந்தா தான் காவியா வந்து இங்க இருப்பா. காவியாக்கும் துணையா இருக்கணும்ல. காவியா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறப்ப, ஏன் அக்காவுக்கு என்ன? என்ன பிரச்சனை? அக்கா நீயும் வெளியில வாக்கா. காவியா அக்காவையும் வெளியில கூட்டிட்டு போயிட்டு, ரொம்ப நாள் ஆச்சுல வெளில போயிட்டு வந்தா நல்லா தான் இருக்கும்னு சொன்னோனே, ராமச்சந்திரனும் வந்து சரின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஜெயா அம்மாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. நான் வரப்ப நம்ம பாப்பாவும் எடுத்துட்டு வருவேன். ஆனா, குடும்பம், குழந்தை, குட்டின்னு போனா நல்லா தான் இருக்கும். கதிரு, இது தனி ஒரு பொட்டன்ஷியல வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும்டா. இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. பொறுப்பான பையன்னு நெனச்சுட்டு, உனக்கு அதிகமான இது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஜெயம்மா வந்து சொல்றாங்க. இத கேட்டா நம்மளோடது தான் சொல்லணும். இல்லன்னு சொன்னேன்னு வச்சுக்கயேன் எனக்கு கெட்ட கோவம் வரும்னு. அந்த இடத்துல காவியா வந்து பேசுறாங்க. அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இத வேற சொல்லணுமா? சரி, சரி அப்படின்னு சொல்லும்போது, இந்திராவும் நம்ம கௌதமும் வந்து ரெடி ஆயிட்டு அப்படியே நிக்கிறப்ப, இந்திராவே ஒரு மாரியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கௌதம். என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா. "என்னடா ஒரு மாரியா என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கியே, ஏன் பார்க்கக்கூடாதா? என்ன இந்திரா இவ்வளோ அழகா இருக்கன்னு" சொல்லி இந்திரா பக்கத்துல வந்து கிட்டக்க நிக்கிற மாரி காட்டி, இந்த எபிசோட வந்து பிரமாதமா முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.